லவ் குரு. ராஜ் என்ற நண்பர் மின்னசல் பண்ணியிருக்காரு. லவ் குரு சின்ன வயசுலேருந்து என்னுடைய அம்மா அப்பாவை நான் நிறையா மிஸ் பண்ணேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் லைஃப் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸோடைய வீட்டில் தான் தங்கி படித்தேன். இப்படியே தான் போச்சு இன்ஜினியரிங் வரைக்கும். அம்மா அப்பாவுடைய பாசத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவே அமைஞ்சிருச்சு. ஆக்சுவலி இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் முடிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் ரைட் ஹேண்டுடைய தம் ஃபிங்கர் போயிடுச்சு. எல்லோருமே இதுக்கு மேலே எழுத முடியாது, இவனுடைய வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படிங்கிற போது என்னுடைய லெஃப்ட் ஹேண்டில் எழுத பழகினேன். அப்படி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஜினியரிங் முடித்தேன், எந்த விதமான அரியர்ஸும் இல்லாமல். எல்லோருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. வித்தின் 2 months லெஃப்ட் ஹேண்டில் எழுத பழகினேன். என்னுடைய ஃபைனல் எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் லெஃப்ட் ஹேண்டால் தான் எழுதினேன். ஆக்சுவலி எனக்கு அதுக்கு மேலே படிக்க விருப்பம் இல்லை. டான்செட் எக்ஸாம் எழுதுனா பார்த்தா ஹையர் ஸ்டடீஸ் படிக்க சொல்லி வீட்டில் பயங்கர ப்ரெஷர். யாராவது நல்ல மார்க் எடுத்ததுக்காக கோவப்படுவாங்களா என்ன, டிசப்பாயிண்ட் ஆவாங்களா என்ன? நானே கோவப்பட்டேன், பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆனேன்னாரு. தொடர்ந்து பேசினார். பல வருடங்களுக்கு பிறகு இன்ஜினியரிங் முடிச்சு அடுத்து நான் பிஜி ஜாயின் பண்ணும்போது என்னுடைய ஸ்கூல் மேட் அவங்கள சந்தித்தேன். அவங்களுடைய பேர் நான் சொல்ல விரும்பல, அம்மு அப்படின்னு தான் நான் கூப்பிடுவேன், அதனால் அம்முன்னு வச்சுக்கலான்னாரு ராஜ். தொடர்ந்து பேசினார். என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி நான் உணர்ந்துக்கிட்டே இருந்தேன். அந்த வெறுமை எல்லாமே அவங்க வந்த அடுத்த செகண்ட் காணாமல் போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்ததுக்கு பிறகு தான் என்னுடைய வாழ்க்கையுடைய அந்த உண்மையான கலர்ஸ் என்னங்கிறதே நான் உணர ஆரம்பித்தேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட இவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உணர்த்துனாங்க. ஒரு நல்ல நட்பு அது காலப்போக்கில் என்னுடைய மனதுக்குள்ளார காதலாக மாறினுச்சு. இருந்தும் அதை என்னால் அவங்கக்கிட்ட போயிட்டு போல்டாக சொல்லிட முடியல. என்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே நான் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறேனோ அதெல்லாம் நான் இழந்துக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை அப்படி நடந்திருக்கலாம், அல்லது எனக்குள்ளார அப்படிப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் தாட் உருவாகி இருக்கலாம். எது உண்மை எது பொய்ன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனால் எங்கே என்னுடைய காதல் அவங்கள என்னை விட்டு பிரிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே அந்த காதலை அவங்கக்கிட்ட சொல்லாமல் மனசுக்குள்ளாரே என்னுடைய காதலை பத்திரப்படுத்த ஆரம்பிச்சேன்னாரு ராஜ். உனக்கிட்ட போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ண முடியாமல் அந்த காதலை மனசுக்குள்ளாரே சுமந்துக்கிட்டு தெரிகிற வழி இருக்குது பாருங்கள். இந்த உலகத்துடைய கொடுமையான வழிகளில் ஒன்றாக அதை கண்டிப்பாக சேர்க்கணுன்னாரு ராஜ். சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பாவை பிரிஞ்சு ஹாஸ்டல் லைஃப்லேயே வளர்ந்தவர். அம்மா அப்பாவுடைய பாசத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவருடைய வலது கையில் கட்டை விரலை இழந்துடுறாரு. அதுக்கு பிறகு லெஃப்ட் ஹேண்டில் எழுத பழகி தான் இன்ஜினியரிங் ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதி எந்த விதமான அரியரும் இல்லாமல் கிளியர் பண்ணியிருக்கிறாரு. மேலே பிஜி படிக்க வேணாம்னு நினைக்கும் போது வீட்டில் கம்பல் பண்ணி பிஜி படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. பார்த்தா நல்ல ஸ்கோர்ஸ் வந்துடுது, பிஜியும் ஜாயின் பண்ணிடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அவங்களுடைய ஸ்கூல் மேட்டான அம்முவை சந்திக்கிறாரு. அம்மு வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் வண்ணங்கள் கூடனதாக சொல்கிறாரு. தொடர்ந்து பேசினார். என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய காதலை அவங்கக்கிட்ட சொல்லாமல் நான் தவிக்கிறேங்கிறத அவங்க ரொம்ப ஈஸியாக உணர்ந்துக்கிட்டாங்க. ஆமாம், பொதுவாக பொண்ணுங்க சொல்லுவாங்க, என் கூட பழகின பையன் என்ன இன்டென்ஷனில் பழகினா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு. அதெல்லாம் போய் லவ் குரு ரொம்ப ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி தான் கண்டுபிடிச்சி அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, பட் நான் உன்னை லவ் பண்ணுற மூடில் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு லவ் ஃபெயிலியர்லேருந்து தான் வெளியில் வந்திருக்கேன். அதை பற்றி உங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு சாரி. ஸ்டில் என்னால் இன்னும் அதை விட்டு வெளியில் வர முடியல. அதனால் தயவு செய்து மறுபடியும் என்கிட்ட காதல்ங்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணிடாதுன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் டக்குன்னு சொல்லிட்டேன், இல்லை நான் லவ்லாம் பண்ணல, ஒரு ஃப்ரெண்டாக தான் உன் கூட பழகிட்டு இருக்கேன்னு. இல்லை எனக்கு தோணுச்சு ஒருவேளை என்ன நீ லவ் பண்ணுறியோன்னு. அப்படிப்பட்ட ஒரு தாட் இருந்ததுன்னா இப்போவே நீ அதை அழிச்சிருந்தாங்க. கடைசி வரைக்கும் என்னுடைய காதல் அவங்கக்கிட்ட சொல்லவே முடியலன்னாரு ராஜ். என்னை காதலிக்கிற மாதிரியான எண்ணம் கூட உன்னோட மனசுக்குள்ளார வரக்கூடாது, அப்படி வந்ததுனாலே அதை அழிச்சிருன்னு சொன்னபோது இல்லை அப்படிலாம் எனக்கு எந்த விதமான தாட்டும் இல்லைன்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டேன். ஆனால் என்னால் அந்த காதலை மறைச்சிட்டு இருக்க முடியல. ஆஃப்டர் 2 months அவங்கக்கிட்ட பேசினேன். இங்கே பாரு, நீ எனக்கு கெஸ் பண்ணது கரெக்ட் தான், நான் உன்னை லவ் தான் பண்ணுறேன். உனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கலாம், அதுக்காக நான் என்னுடைய காதலை சொல்லாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னுடைய காதலை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காமல் இருக்கிறதும் உன் இஷ்டம்னு. அந்த சைட்லேருந்து வந்த பதில் அது இன்னும் என்ன அதிர்ச்சிக்குள்ளாக்குனுச்சுன்னாரு. இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நீ என்னை காதலிக்கிறங்கிறது எனக்கு தெரியும். நீ எனக்கு இல்லைன்னு சொல்லும்போது கூட உன்னுடைய மனசுக்குள்ளார காதல் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நான் அந்த காதல் தொழிலேருந்து இப்போ மீண்டு வந்துட்டேன். ஆனால் ஒன்று லவ் பண்ணுற மூடில் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வேறொரு பையன் இருக்கான்னாங்க. ஏன் நான் அன்றைக்கி உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணும்போது என்னை கன்சிடர் பண்ணணும்னு உனக்கு தோணலையான்னு கேட்டேன். நீ ஒரு ஃப்ரெண்டை எப்படி நான் லவராக பார்க்க முடியும்னு கேட்டாங்க. காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்விதானாலும் பதில் சொல்ல முடியாமல் தவிச்சு நின்னாரு ராஜ். நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ என்ன காதலிக்கிற அப்படிங்கிற ஒரு தாட்டோடையே நான் அணுகிட்டு இருந்தீங்கன்னா இந்த நட்பாக இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நான் பக்கத்தில் இருக்கிறது கூட எனக்கு பிடிக்கல. நீ நம்முடைய நட்புக்கு கலங்கத்தை ஏற்படுத்திட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் என்னுடைய காதல் உனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். இது ரெண்டுக்கும் இடையில் மிகப்பெரிய போராட்டம் எங்கள் உறவில் நிகழ்ந்துட்டு இருக்குன்னாரு ரா. ஆமாம் லவ் குரு, என்னுடைய கோபம் ஆதங்கம் எல்லாமே ரொம்ப சிம்பிள். என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லி மாற்றிக்கிறேங்கிறேன். இல்லை, இந்த நட்பை காதலை மாற்றவே முடியாதுன்னு சொல்கிறேன். பிளைண்டாக என்ன அப்படி நிராகரிக்கிறதுக்கான காரணம் என்ன?
நான் ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுனாலயா? நான் ஃப்ரெண்டாக இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு வேளை நீ லவ் பண்ணியிருப்பியான்னு கேட்டால் அதுக்கு அவகிட்ட பதில் இல்லை. ஃப்ரெண்ட் லவர் ஆக முடியாது, அவ்வளோதான் சிம்பிள்ங்கிறா. ஏன் ஒரு ஃப்ரெண்டு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தானே. உங்கள் ஃப்ரெண்டை விட உங்களை யார் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க போகிறா? அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க லைஃப் பார்ட்னராக மாறக்கூடாதுங்கிறது என்னுடைய கேள்வி. என்னுடைய கேள்வியில் என்ன தப்பு இருக்குன்னு தெரியல, அவருடைய பதில் என்ன நியாயம் இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறுபடியும் எனக்குள்ளார ரொம்ப அழுத்தமாக தோண ஆரம்பிக்குது. நம்ம யார் மேலே அன்பு வைக்கிறோமோ அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க, நம்மளை ஒரு நாள் தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு வெறுப்பு. யாரையுமே இந்த உலகத்தில் நேசிச்சிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளார இருந்து ஒரு குரல் எனக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருக்குது. அது சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ளார ஒரு பயம் வருது. ஓ, இந்த உலகத்தில் நம்ம யாரையுமே நேசிக்கக்கூடாது போல இருக்கு, நேசிச்சாலே அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு. என்னமோ பண்ணுது லவ் குரு. என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய போராட்டமாக நினச்சது ஒரே ஒரு விஷயத்தை தான். ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னுடைய வலது கையுடைய கட்டை விரல் போன போது இனிமேல் நான் எழுதவே மாட்டேன்னு நினச்சேன். மற்றவங்க நினச்சாங்க, அதை நான் மாற்றி காட்டணும்னு நினச்சி முடிவெடுத்தேன். 2 மாதத்தில் லெஃப்ட் ஹேண்டில் எக்ஸாம் எழுதுனேன். பட் இப்போது இது ஏதோ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா என்னுடைய லைஃப்பில் வந்த பிறகு நான் கோர்ஸ் நல்லபடியாக முடித்தேன், வேலைக்கு போனேன். எனக்கு லைஃப் ரொம்ப செட்டில்டாக ஃபீல் ஆகுது, ரொம்ப அமைதியாக அழகாக போயிட்டுருக்கு வாழ்க்கை. ஆனால் அவள் இல்லாத இந்த வாழ்க்கை கிடைச்ச எல்லா விஷயத்தையுமே இல்லைங்கிற மாதிரி என்னுடைய கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. உங்ககிட்ட எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ளார ஏற்படுது. இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரதுன்னு தெரியலன்னாரு. ஒரு சில வார்த்தைகள் இந்த நண்பருக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பிரேக்கப்பில் இருந்த அம்மு கிட்ட ராஜஸ்தானுடைய காதலை சொல்லும்போது, இல்லை நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்ருக்கேன், தயவுசெய்து அப்படிப்பட்ட தாட் இருந்ததுன்னா அழிச்சிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த 2 மாதங்கள் கழித்து மறுபடியும், ஆமாம் இல்லை என் மனசில் காதல் இருக்குது தான், அதை உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னவர்கிட்ட, இது எனக்கு நல்லாவே தெரியும், பட் ஸ்டில் நான் இப்போ வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்கிறாங்க. அதை இவரால் ஏற்றுக்க முடியல. எப்படி என்ன நிராகரிக்கலாம்? என்கிட்ட என்ன சொன்னேன்? நான் ஒரு பிரேக்கப்பில் இருக்கேன், அந்த வழியில் இருக்கேன்னு தானே சொன்னேன். இப்போ திடீர்னு ஒரு பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியே, அது என்ன நியாயம்னு சொல்லி ராஜ் கேட்குறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி நியாயங்கிறதே தேவையில்லை, அவங்களுடைய விருப்பங்கிறதே போதும். அவங்க தான் டிசைட் பண்ணும் அவங்க யாரை லவ் பண்ணணும், யாரை லவ் பண்ணக்கூடாதுன்னு. இதுதான் உண்மை ராஜ். ஆனால் இதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், நீ ஃப்ரெண்டாக எப்படா உன்னை நான் லவராக பார்க்க முடியும்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஏன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாறக்கூடாதுன்னு கேட்குறீங்க. 2 பக்கமும் நியாயம் இருக்குது. ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன். நாம ஒருத்தவங்களை நேசிக்கிறோம், அவங்க இன்னொருத்தவங்களை தான் நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் ஒதுங்கி நிற்கிறது தான் காதலுக்கு அழகு. இன்னும் சொல்லப்போனால் நாம் அவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய காதலுக்கு அதுதான் மரியாதை. ஐயோ லவ் குரு, அது தப்பான சாய்ஸ் லவ் குரு, அது அவங்க வாழ்க்கையை கெடுத்துரும் அப்படின்னா சொல்லலாம். பட் அதுக்காக நம்ம அதை பிரித்து விடுறதுக்கான வேலைகள் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கான தேர்வு என்ன, எதை சரியாக தேர்வு செய்யணும், எதை வேணான்னு சொல்லணும்னு. ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான ஒரு கொள்கை பிடிப்பு கூட இருக்கலாம். ஃப்ரெண்டு தான்ப்பா, ஃப்ரெண்டு லவராக பார்க்க முடியாதுன்னு தப்பு கிடையாது. அதே நேரத்தில் ஒரு ஃப்ரெண்ட் லவராக மாறக்கூடாதான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா மாறலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா லவ் குரு 2த்துக்குமே பொதுவாக பதில் சொன்னீங்கன்னா என்ன தான் இதுக்கு பதில் அப்படின்னா காலம்தான் இதற்கான பதில். அம்மு லவ் பண்ணுற அந்த பையன் கூட அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகி அது காதல், கல்யாணம், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம், இல்லை பிரேக்கப் கூட ஆகலாம். மறுபடியும் அவங்க உங்ககிட்ட கூட வந்து ஆடலாம். ஒரு ஃப்ரெண்டாக நீ என் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நட்பு கொடுத்து காதல் வாங்குறத விட ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், ரிலாக்ஸாக வெயிட் பண்ணுங்கள். அந்த காதல் உங்களுக்கான காதலாக இருந்தால் அவங்க உங்ககிட்ட தேடி வருவாங்க. ஆனால் நீ எனக்கு காதல் கொடுத்தா தான் நான் நட்பு கொடுப்பேன்னு சொல்லி ரூல் போடாதீங்க ப்ளீஸ். நட்புக்கு நீங்கள் தனி ஒரு மரியாதை இருக்குது, அதை கெடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. Love Guru, Love Guru, Love Guru.